வெல்கம் பேக் எவ்ரிவன். வெல்கம் டு அன்டோல்ட் ஸ்டோரி. இன்றைக்கி நம்மளோட 14th எபிசோட். ஸோ நம்ம ஒரு 14 வாரமாக கண்டினியூஸாக பேசிகிட்ருக்கோம்ல. I'll ask you one personal question. I hope you guys don't mind if I ask you this. ஓகேவா? Are you okay? நம்ம எல்லோரும் இது பண்ணுவோம். இப்போ என்ன நினச்சிருப்பீங்க? ஐம் ஃபைன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், யாராவது இப்படி கேட்கும்போது வில் ஆல் சே ஐம் ஃபைன், இல்லைனா ஐம் டூயிங் குட், அந்த மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக விட்டுருவோம். பட் ஜஸ்ட் டேக் அ மூமெண்ட் அண்ட் திங்க் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹேவ் அ தாட் அபவுட் திஸ் கொஸ்டின். ஆர் யூ ஓகே? ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் அகெயின். ஐ நோ லைஃப் மூவ் ஃபாஸ்ட். இந்த இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ஒரு வேர்ல்டில் வி ஆல் காட் அப், இல்லையா? சம்டைம்ஸ் வி ஃபர்காட் டு ஆஸ்க் அவர் செல்ஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். என்னென்னா, ஹவ் மை ரியலி ஃபீலிங்? இது என்றைக்காவது ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் சே no one is 100% okay. And it's natural to have ups and downs in our life. நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி யாராவது ஐயோ ஓகே அப்படின்னு கேட்குறதே ரொம்ப ரேரான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஐம் ஃபைன். ஏன்னா வாட் இஃப் தே ஜட்ஜ் அஸ், இல்லைனா வீக்காக நான் ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது, இல்லைனா நான் ஒரு பேர்டனாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டான தாட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி ரீசனபிளாக தான் இருக்கும். பட் உண்மையான விஷயம் என்னென்னா, யாராவது இஃப் சம்படி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் யூ ஆர் யூ ஓகே அப்படின்னா, if you really not feeling okay, if you need someone to listens to, இல்லைனா if you're dealing with a lot of things, அப்படிங்கும்போது it's okay to say no, I'm not okay right now, can you be my side அப்படின்னு கேட்கல, தப்பு இல்லை. அப்படி எனக்கு யாரும் தேவையில்லைன்னாலும் I'm actually not okay right now, but I'm dealing with it, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு ஒரு ஹானஸ்ட்டாக நம்ம என்னைக்காவது பதில் சொல்லியிருக்கோமா அப்படின்றது கொஞ்சம் ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இட்ஸ் ஓகே டு ஸ்லோ டவுன் சம்டைம்ஸ் அப்படின்னு நமக்கு நம்மளே பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். வி புஷ் அவர் செல்ஃப் டூ மச் இன்டு ஒர்க் சம்திங் ரொம்ப டூ மச்சாக புஷ் பண்ணி இந்த எமோஷன்ஸை ஒரு சைடு ஒதுக்கி வச்சுருவோம். இதுதானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன ஆகுதுன்னா, பைலப்பாய் ஒரு நாள் பயங்கர ஓவர்வெல்மிங் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகி எவனையாவது கேப்பில் கிடைக்கிறவனெல்லாம் போட்டு செஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க. பட் இட்ஸ் ஓகே டு ஹிட் அ பாஸ். ஆக்சுவலி ஓகே டு நாட் டு பி ஸ்ட்ராங் ஆல் த டைம். எமோஷனலாக பயங்கர ஸ்ட்ராங் நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் நான் எமோஷனலி ஸ்ட்ராங், என்னாலலாம் நாட் ஓகேன்னு சொல்லிக்கலாம் முடியாது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லி யாரையும் ஏமாற்றாதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றாதீங்க, சரிங்களா? அண்ட் ரிமெம்பர், இது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக கோ த்ரூ பண்ணணும் அவசியம் கிடையாது. யூ கேன் ஆக்சுவலி ரீச் அவுட் டு பீப்புள் ஹூ ரியலி வேல்யூஸ் யுவர் ஒப்பீனியன். இல்லைனா நீங்கள் இவங்ககிட்ட சொன்னால் இது கரெக்டாக இருக்கும், இவங்ககிட்ட ஹெல்ப் எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்காக தெரியும். பட் ஆனால் பேர்டனாக இருமோ அப்படின்னு நீங்கள் தேவைப்படுற டைமில் நீங்கள் ரீச் அவுட் பண்ணாமல் இருக்காதீங்க. இதில் தெர் இஸ் நோ ஷேம் இன் ஆஸ்கிங் ஹெல்ப் வென் யூ ஆக்சுவலி நீடட். வல்னரபுளாக இருக்கிறது இட்ஸ் நாட் அ வீக்னஸ். அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இஃப் யூ see someone, அவங்கள பார்த்து நீங்களும் கொஞ்சம் ஆர் யூ ஓகே அப்படின்னு இந்த கொஷின் கேளுங்க. ஏன்னா தட்ஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் டு செக் அப் ஆன் பீப்புள் அரவுண்ட் யூ. நம்ம எல்லாரும் சுற்றியும் ஒரு சில ஜீவன்கள்லாம் இருப்பாங்க, எப்போவுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பட் அவங்க அவங்களுக்குலாம் இந்த கொஷின் கேட்டு பாருங்களேன். ஐம் ஃபைன் தான் சொல்லுவாங்க, பட் சும்மா கேட்டு பாருங்கள். எ பர்சன் மேக்ஸ் யூ ஸ்மைல் மே நாட் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மச் நீடட் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் யூ know if you see someone
வெரி ஹாப்பி, மேக்ஸ் யூ ஸ்மைல் ஆல் த டைம், கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்கன்னா அவங்களும் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆக்சுவலி க்யூட் திங் டு டூ. அண்ட் ஆல்சோ இஃப் சம்படி கம்ஸ் டு யூ ஐ யூ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவங்கக்கிட்ட சொன்னால் உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ் தட் யூ ஆர் நாட் ஓகே அண்ட் யூ நீட் சம் ஹெல்ப். அதில் எந்த ஒரு ஷேமும் கிடையாது. ஆஃப்டர் திஸ் எபிசோட் ஜஸ்ட் டேக் அ மினிட் just for you, do whatever you want. If you want to write a journal, you can go and write, go for a walk, இல்லைனா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து just check with yourself. இன்றைக்கே எல்லா ஆன்சரும் கிடைக்கணும் அவசியம் இல்லை, அண்ட் இட்ஸ் ஃபைன். ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் ரெகுலர்லி, அப்பப்போ am I okay, what is going wrong, இந்த மாதிரி கொஞ்சம் ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப், நோபடி கேன். ஸோ யா, இதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் டுடே. ஐ ஹோப் யூ டேக் திஸ் மெசேஜ் டு யுவர் ஹார்ட் அண்ட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். இஃப் திஸ் எபிசோட்ஸ் கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்குது, கொஞ்சம் ரெசனேட்டடாக இருக்குது அப்படின்னா share it with someone who might needed to hear this. Next episode கொஞ்சம் டிலேவாக வரலாம், பட் டெஃபினெட்லி I'll come next week. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாஸ் முனி. பாய் பாய் கைஸ், டேக் கேர், லவ் யூ.